இங்க இருக்க அத்தனையுமே ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணப்பட்ட எல்லாமே விஷயங்கள் தான். ரீசைக்கிள், எல்லாமே ரீசைக்கிள். அப்புறம் வால்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா மட் வால்ஸ். இதே இடத்துல நாம நின்றுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மண்ணில் வச்சு ஆமா, அங்க 2 பேஸ்மெண்ட் இருக்கு ஃப்ரண்ட்ல. ஸோ அந்த பேஸ்மெண்ட் எதுக்காச்சுன்னா இதே மண்ணில் தான் நாங்க கட்டினது. இதுக்கு நாங்க யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து அரௌண்ட் 5% சிமெண்ட். அவ்வளவுதான் மொத்த வீடுக்குமே. அவ்வளவுதான். பா, இந்த கல்லுகள் எல்லாமே வந்து லோக்கல் கல். லோக்கல் கல் தான். எங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, இது ஃபுல்லாவே அண்டுலேட்டிங் ஜெலி ஸ்டோன்ஸ். அதனால தான் இங்க மைனிங் நடந்துட்டு இருந்தது. ஸோ எங்கள் ஃபேமிலியை வந்து நாங்கள் இப்போ மரம் இது பண்ணும்போது நிறைய இடத்துல பவுல்டர்ஸு ஸ்டோன்ஸ் தான் பார்த்தோம். ஸோ அதை வந்து எப்படியும் நாங்கள் உடச்சி எடுத்தோம். ஸோ அந்த பிளாக்ஸ் தான் இப்போ, அதனால தான் எல்லாம் அன்ஈவனாக இருக்கும். நாங்கள் வந்து எதையுமே ரொம்ப ஈவனாக பார்த்து அப்படி எல்லாம் கிடையாது. இல்லை, இந்த பர்ஃபெக்டாக வீடு இருக்கும்ல அந்த மாதிரி எதுவுமே. ஆனால் இதுதான் ரொம்ப அழகாக இருக்கு. மேம், இந்த மாதிரி ஒரு மரபு வீடு கட்டணும் அப்படின்னு எப்படி டிசைட் பண்ணீங்க? ஸோ எனிவே எங்களுக்கு வந்து இந்த பெருசாக வெளியிலேருந்து லக்ஸுரிஸ் கொண்டு வரணும், இல்லை இந்த இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாலிஷ்டு லுக்கிங் ஹவுஸ் வேணுங்கிற நெசசிட்டி இருக்குல்ல. ப்ளஸ் இந்த டிசைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லோக்கல் டிசைன். இது இந்த நடுவில் ஒரு மித்தம் ஒரு ஓப்பனிங்கு, ஏர் சர்க்குலேஷன். பேசிக்லி யூஸ்வலாகவே டெம்பரேட் ஜோன்ஸில் எங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குமோ வீட்டு நடுவில் ஒரு ஏர் சர்க்குலேஷனுக்காக ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். ப்ளஸ் மழை வந்தப்போ தண்ணி உள்ள அதை வந்து நாங்கள் திருப்பியும் முன்னாடி காலத்தில் எல்லார் வீட்லையுமே இது இருக்கும், இந்த சேம் அதே அப்படின்றது. ஸோ நாங்கள் புதுசாக எதுவும் ரீடிசைன் பண்ணல, ட்ரெடிஷன் டிசைன் பேட்டர்ன் தான்.